சீசன்ல வந்து கமல் சார் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, ஜோடியா இருந்தீங்கன்னா ஜோடியா வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல எவிக்டட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டா மஞ்சரி வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஜாக்லின் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஷோரா தெரியல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்லினும் தான் இப்போ ஓட்ல பார்த்தீங்கன்னா லீஸ்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி போடும்போது ஜாக்லின் வெளியே போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஜாக்லின் வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபினாலே ஸ்டேஜுக்கு டாப் 5ல போலனா கூட அதுக்கு முன்னாடி வாரத்தில் வந்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்பயே ஜாக்லின் வந்து ஓட்டுல ரொம்ப லீஸ்ட்ல இருக்காங்க. இவ்வளோ மட்டமா ஓட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது பல காரணம் இருக்கு. அதை விட்டு தெலுங்க. இருந்தாலும் மஞ்சரி ஜாக்லின் ஒன்னாவே ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்க. ஜோடியா வெளியே போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கேள்விப்படும்போது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டவுட் இருக்காங்க. ஏன்னா மஞ்சரி வெளியே போயிடுவாங்க அப்படின்றது ஆப்வியஸா தெரியும். ஏன்னா ஓட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்ல இருக்காங்க. இப்ப ஜாக்லின் இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்லினும் மஞ்சரி தான் லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து பவித்ராவா விஷாலா ஜாக்லினை ரீப்ளேஸ் பண்ற போறது வந்து பவித்ராவா விஷாலா அப்படின்றத பார்க்கணும். இப்போ என்ன மேட்டர்னா இன்கேஸ் வந்து சேனல் சப்போர்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேனல் ப்ராடக்ட்னு பார்க்கும்போது பவித்ரா, ஜாக்லின், விஷால், இவங்க அருண் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேனல் ப்ராடக்ட் தான். ஸோ சேனல் ப்ராடக்ட்னும் போது இந்த 4 பேரில் சேனல் யாரை வந்து ப்ரொடக்ட் பண்ண போகுது? இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஷாலை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போ அதுக்கு அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து விஷாலுக்கு எப்படியும் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்ல ஹீரோ மெட்டீரியல், ஸோ இதுக்கு இவ்வளோ சீக்கிரம் அனுப்புவானா அப்படின்னு நம்ம நினச்சாங்கன்னா விஷால் வந்து பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா விஷால் ஓட்டு அன்அஃபிஷியல் ஓட் போலும்போது வச்சு பார்க்கும்போது சரி விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்காரு. ஸோ விஷாலை வந்து காப்பாற்றுறாங்கன்ற பட்சத்தில் ஜாக்லினை தூக்குவாங்களா இல்லை பவித்ராவை தூக்குவாங்களா அப்படின்றது பெரிய கன்ஃபியூஷன். அருண் அவ்வளோ சீக்கிரம் தூக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வீட்டுக்குள்ள கண்டென்ட் வருது அப்படின்னு பார்க்கும்போது கண்டென்ட் வந்துகிட்டு தான் இருக்கு. சும்மா இல்லைங்க, இப்போ கூட ஒரு கண்டென்ட் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலாக என்னன்னு சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு தயிர் மேட்ருங்கிற மேட்டரில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு கிளாஷ். அதில் வந்து நான் தான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து உட்காந்தாங்க. தப்பு சொல்ல ஆக்சுவலாக எப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கும் தேவை. ஏன்னா அடுத்த 2 வாரம் வந்து ரொம்ப மொக்கையாக போகும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த 2 வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்து ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. ஃபேட்மேன் இருக்கார்ல, அவர்லாம் உள்ள வந்து நான் ஒரு கலவரம் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது தான் மனுஷன் என்ன பேச போறான்னு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆனால் உள்ள போய் யாரை செய்யணுமோ அவங்கள செஞ்சு விட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. நான் போய் இவன் அடிக்க போறேன் அவன் அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. உள்ள வெளில இருந்து வரவங்களா. ஸோ அது என்ன பண்ண போறாங்க, அது மட்டும் தான் எங்கேஜிங்கா இருக்குமே தவிர மற்றபடி எந்த டாஸ்க்குமே இல்லை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து ஏதாவது கண்டென்ட் வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்களே கிரியேட் பண்ணணும். அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா என்ன போது ஜாக்லின் பண்ணுவாங்க. உங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கும், அப்போ மஞ்சரி அந்த வேலையை நல்லா பண்ணுவாங்களே, மஞ்சரி சும்மா ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாக ஊதி பெருசாக்குவாங்களே, ஸோ மஞ்சரி இருக்கணுமே அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா இருக்கணும் தான். மஞ்சரி இருந்தால் கண்டென்ட் வரும் தான். ஆனால் என்ன பண்ணுறது, மஞ்சரி வந்து ஓட்டில் வந்து ரொம்ப லீஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் மஞ்சரி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா 2 பேர் சொல்லிட்டு இருக்கேன். இன்கேஸ் சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் மஞ்சரி மட்டும் தூக்கிட்டு விட்டுருவாங்க. இல்லை டபுள் எவிக்ஷன் அப்படின்ற பட்சத்தில் தான் இப்போ 2வது இடத்துல மஞ்சரி ஒன்று, இன்னொன்று வந்து பவித்ராவா இல்லை வந்து ஜாக்லினா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவித்ராவை தூக்குனா பெரிய இம்பாக்ட் இருக்குமானா பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா பவித்ரா வந்து இந்த வீக் ஃபுல்லாகவும் பவித்ரா இருந்ததுனால பெரிய இம்பாக்ட் எதுவும் இல்லை. இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய இம்பாக்டாக இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு ஆனால் பவித்ராவை பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பவித்ரா கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டர், அந்த பொண்ணெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், உண்மையிலே பவித்ரா கேரக்டர் வைஸ் நல்ல கேரக்டர் தான். யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஓகே தான். ஆனால் அதே மாதிரி கேரக்டர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தா இப்போ எப்படி சொல்லுன்னா கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறினா கண்டென்ட் அங்கேருந்து வரணுங்க. இப்போ கண்டென்ட்டே வராமல் ஒரு பியூர் சோல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு பொம்மை மாதிரி உட்கார வச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தா அப்போ என்ன நடக்கும், கேமில் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்ல கண்டென்ட் வராமல் போயிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஏன்னா இப்போ என்னன்னா பவித்ராவை காப்பாற்றுன்ற பேரில் கண்டென்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஒரு ரிவ்யூ சைடில் ரிவ்யூவராக என் சைட்லேருந்து பார்க்கும்போது கண்டென்ட் கொடுக்குறவங்களெல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்காதவங்களை உள்ள வச்சுக்கிட்டு என்னடா ஷோ எப்படி எங்கேஜிங்காக போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவை தூக்குறது நிறைய பேருக்கு வந்து அவங்களாம் தூக்கூடாது, ரொம்ப பியூர் சொல்லுங்க அவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ மஞ்சரியை தூக்கிட்டாங்க, ஜாக்லினை தூக்கிட்டாங்க, இந்த மாதிரி எந்தெந்த பீஸுங்கெல்லாம் உள்ள கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம் அந்த பீஸுங்கெல்லாம் வெளியே தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க, அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்கள மாதிரி ஆளை உள்ள வச்சா எந்த அளவுக்கு ஷோ எங்கேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நீங்களே என்ன சொல்லுவீங்க, ஐயோ பிக் பாஸ் வந்து ரொம்ப மொக்கையா போதுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு நம்ம நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர் சோல்ஸ் வந்து வீட்டுக்குள்ள அதிகமாக இருக்கிறதுனால தான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு விட்டாங்க. கடைசியில் பவித்ரா தான் இது வரைக்கும் தேடி வந்தது. இன்கேஸ் பவித்ராவை தூக்கணும்னு நினைச்சா பெருசாக பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் பவித்ராவும் மோஸ்ட்லி தூக்கிடுவாங்க டபுள் எவிக்ஷனில். இல்லை ஓட்டிங் வைஸ் தான் போகிறாங்க, அதாவது அன்அஃபிஷியல் ஓட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த ஓட்டிங் ஆர்டரில் தான் போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஜாக்லினை தூக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மஞ்சரி கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னொரு ரூமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணுவ தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பாக்ட் எதுவும் கிரியேட் பண்ண மாட்டாரு அப்படின்றதுனால ராணுவையும் தூக்கிடுவாங்க. இதுக்கு மேலே ராணுவ வந்து கேரி பண்ணிட்டு கொண்டு போக மாட்டாங்க. விஜய் சேதுபதிக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாரு அப்படின்ற காரணத்துக்கோசம் ராணுவையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் தூக்குறாங்கன்னா ஓகே, மஞ்சரி ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஏன்னா லீஸ்ட்ல ஓட்டில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பவித்ராவை தூக்குறது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லினை தூக்குறது
அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த ஸ்டேஜில் வந்து ஜாக்லினை தூக்குறது வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அடுத்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வார கடைசியில் இன்னொரு ஒருத்தரோ இல்லை 2 பேரோ தூக்கிடுவாங்க. ஏன்னா 3 பேர் தூக்கணும். இப்போ 2 பேர் தூக்கிட்டு அதுக்கடுத்து 3 பேர் தூக்கணும் 14வது வாரத்தில். 15வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 பேருக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும். இப்போ 10 பேர் இருக்காங்க, 10லேருந்து 5 ஃபில்டர் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் 2 பேர், நடுவில் ஒரு மிட் வீக் எவிக்ஷன், அடுத்த வாரம் ஒரு 2 பேர் அப்படின்ற மாதிரி தூக்குனா மட்டும்தான் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்து 5 பேர் போவாங்க. ஸோ அந்த 5 பேர் யாரு அப்படின்றது பயங்கரமான போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் வந்து டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்கிறார். கண்டிப்பா ரயன் வந்துருவாரு. ஏன்னா ரயன் தான் ஜெயிக்கிறாரு. நீங்க என்னதான் நிறைய பேர் சொல்லலாம் ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னாலும் ட்விஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு, இல்லன்னு சொல்ல. ஆனா ரயன் வந்து எப்படி சொல்றது, டிக்கெட் ஃபினாலே ரயனுக்கு இல்லாம வேற யாருக்காவது போகுமா அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் இருக்குமான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இல்லன்னு தோணுது. ஏன்னா கன்ஃபார்ம்டு சோர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ட்விட்டர்ல ட்வீட் போடுறது என்னன்னா கண்டிப்பா ரயன் தாங்க, அதுல மாற்றுக்கிறது எதுவும் இல்ல. மேபி இந்த குறும்படம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி ரயன் தான் டிக்கெட் ஃபினாலே அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் ஏதாவது அப்டேட் வந்தா நம்ம இமீடியட்டா அப்டேட் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான மேட்டர், இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சொன்னல. இப்போ ஜாக்லின் மூலமா கண்டென்ட்லாம் ஆக்சுவலா கிரியேட் ஆகுதுன்னு சொன்னல. இந்த கண்டென்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் தான் பிரச்சனை. அதாவது இவருக்கோசம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைக்கல. சாப்பாடு மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலாவா, ஸோ அது வந்து எடுத்து வைக்கல. ஸோ அது எடுத்து வைக்காதனால 10 பேருக்கான ஷேரை நீ ஏமா கரெக்டாக பிரித்து வைக்கல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறாரு. கிச்சன் இன்சார்ஜ் நீ தானே, நேற்றே உனக்கு அட்வைஸ் பண்ணல, திருப்பி அந்த தப்பை திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கு, இதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உட்காந்துட்டாப்ல. ஒரு பக்கம் சௌந்தர்யா போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சமாதானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் தப்பு பண்ணாத அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஜாக்லின் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டாக் எடுத்தாங்க. ஏன்னா நம்ம இப்போ சௌந்தர்யா மட்டும் குறை சொல்லக்கூடாது, நம்ம எல்லாரையும் தான் குறை சொல்லணும். இப்போ எல்லாருமே ஒரு தயிர் பாட்டில் இருக்கு, தயிர் டப்பா இருக்கு, ஸோ நாங்களாம் ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அப்போ மிச்ச தயிரில் யார் சாப்பிட்டது அப்படின்னு பார்க்கும்போது மொத்த ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா ராணுவ கிட்ட போகுது. ஏன்னா ராணுவ தான் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு தோணுதான் எடுத்து சாப்பிடும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள சாப்பிட்டு சுற்றுறாப்ல. ஸோ நேற்று நான் ஷோ பார்க்கும்போதே இதை நினைச்சேன், இவன் மட்டும் எப்படா எந்த ஒரு கேருமே இல்லாமல் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஜாக்லின் வந்து அந்த இடத்துல ராணுவ பிடிச்சோன்னா ராணுவ எகிரி கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. கூட பார்த்தீங்கன்னா விஷாலையும் போட்டு கொடுத்துறாரு. நான் மட்டும் தயிர் சாப்பிடலங்க, விஷாலுக்கு தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்தேன். விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு. டேய் நீ எடுத்தனா நீ மட்டும் சொல்லு, அதை விட்டுட்டு என்ன எதுக்கு எல்லாத்துலையும் சேர்த்துறோம், ஏதாவது பிரெட் எனக்கு எடுத்து கொடுத்தா ஓகே, மற்றபடி தயிருக்கு எல்லாத்துக்கும் என்ன கூட சேர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் காண்ட ராணுவ தெரியிட்டாப்ல. மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒன்று கேட்டால் இப்போ சௌந்தர்யா எப்படி சொல்றாங்க, தெரியாம பண்ணிட்டேன் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அதே ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னா ராணுவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த 2 பேசுங்களும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், சௌந்தர்யா ஒரு பக்கம் வைங்க, ராணுவ ஒரு பக்கம் வைங்க, 2 பேருமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் பண்ணுறதுமே ஃபன்னாக ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பொறுத்த சீரியஸ் வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு தான் ஃபன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு இம்பாக்ட் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா இப்போ யாராவது கேள்வி கேட்குறாங்க, முத்துக்குமரனா மாதிரி ஆளுங்க வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னே கேள்விக்கான பதில் என்னவா இருக்குன்னா நான் மறந்துட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஸோ அதோட பாதிப்பு வந்து சில பேருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களை வந்து இப்படி சொல்லி திட்ட கூட தோணாது, என்னன்னா இது அப்படின்ற மாதிரி. இப்போ சௌந்தர்யா தப்பு பண்ணிட்டாங்க, அவர் கேள்வி கேட்டார், உடனே அழுதோன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல. அதே தான் பார்த்தீங்கன்னா ராணுவ விஷயத்துல இதுதான் தொடர்ந்து இவங்க 2 பேருமே அவங்களோட ஃபார்முலாவா எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து இப்போ ஜாக்லின் இந்த வாரம் தூக்கிட்டா இந்த ஷோக்கு அது லாஸ்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை 2 பேரும் வெளியே போகிறது ஓகே தான்ப்பா அப்படின்னு நம்ம தோணுதா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.